அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் செல்வகுமார். இந்த வீடியோவில் நம்ம எந்த டிராக்டரை பற்றி பார்க்க போகிறோம்னாங்க, ஃபோர்டு டிராக்டருங்க. ஃபோர்டில் 3600ங்கிற மாடல் டிராக்டரை பற்றி ரிவ்யூ பார்க்க போகிறேங்க. ஃபுல்லாக ஃபோர்ட் டிராக்டரோட ஹிஸ்ட்ரி, ஃபோர்ட் டிராக்டர் எப்படி இந்தியாவுக்குள்ளே வந்துச்சு எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் தெளிவாக இருக்குங்க. சேனலுக்கு யாராச்சும் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சதுனா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஃபோர்ட் டிராக்டர் பார்த்தீங்கன்னா எஸ்கார்ட் டிராக்டர் லிமிட்டோட 1971 டைப் போடுறாங்க, கொலாபரேஷன் போடுறாங்க. ஃபோர்டு டிராக்டர் பார்த்தீங்கன்னா 1917 முதல் டிராக்டர் லான்ச் பண்ணுறாங்க. அந்த 3000 சீரீஸ் டிராக்டர் பார்த்தீங்கன்னா 1975 உலகம் பூரா லான்ச் ஆகுது. அப்போ 1971 எஸ்கார்ட் டிராக்டர்ஸோட ஃபோர்ட் டிராக்டர் கொலாபரேஷன் போடுறாங்க. இந்தியாவில் உலகம் பூரா பார்த்திங்கன்னா இந்த ஃபோர்டில் 2000-3000 சீரீஸ் டிராக்டர் பார்த்திங்கன்னா 1975 லான்ச் ஆகுதுங்க. அதில் பார்த்திங்கன்னா இந்தியாவில் 3600, 610, 630 இந்த மாதிரி 3 மாடல் சீரீஸ் டிராக்டர்ஸ் பார்த்திங்கன்னா இந்தியாவில் லான்ச் பண்ணுறாங்க. அதில் இன்றைய அளவுலையுமே பார்த்திங்கன்னா இந்த ஃபோர்டில் 3600ங்கிற மாடல் பார்த்திங்கன்னா நிறையா பேர்த்துக்கிட்ட இருக்குதுங்க. டிராக்டர் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு அன்றைய காலகட்டத்தில் விட்ட மாடலுங்க. ஃபோர்டு டிராக்டரை உருவாக்குனவர் பார்த்திங்கன்னா ஃபோர்ட்ஸ்டன் 2 பேர் சேர்ந்து பார்த்திங்கன்னா டிராக்டர் இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணாங்க. அவங்களோட கோல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபோர்டு டிராக்டர் ஆரம்பிக்கிறப்போ ஆவரேஜ் ஃபார்மரும் டிராக்டரை வாங்கி ஓட்டணும், சாதாரண ஃபார்மர் அதாவது எளிமையான ஃபார்மரும் ஒரு சிறு விவசாயியுமே டிராக்டரை வாங்கி ஓட்டணுங்கிறதுக்காக டிராக்டரை எக்கனாமிக்காக தயாரித்த கம்பெனிங்க ஃபோர்டுங்கிறது பார்த்திங்கன்னா. 1986 பார்த்திங்கன்னா ஃபோர்டு கம்பெனி நியூ ஹாலண்ட் கம்பெனியோட பார்த்திங்கன்னா ஜாயிண்ட் ஆகுதுங்க. அந்த ஜாயிண்ட்னால் பார்த்திங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் டிராக்டர் சேல்ஸ் எஸ்கார்ட்டோட எதுவும் பிரச்சனை இல்லை. அது அப்படியே பார்த்திங்கன்னா அந்த பார்ட்னர்ஷிப் கண்டினியூ ஆகுதுங்க. 1992 பார்த்திங்கன்னா அந்த நியூ ஹாலண்ட் ஃபோர்டு பார்த்திங்கன்னா ஃபியட் கம்பெனியோட ஜாயிண்ட் ஆகுது. அப்போ பார்த்திங்கன்னா ஃபோர்டுங்கிற நேமில் வரக்கூடிய டிராக்டர்ஸ் பார்த்திங்கன்னா அதோட பார்த்திங்கன்னா நிற்கிதுங்க. அதோட பார்த்திங்கன்னா ஃபோர்டு எஸ்கார்டோட டைப்பும் முடியுதுங்க. 2000 வரைக்கும் பார்த்திங்கன்னா டிராக்டர் ஃபோர்டில் டிராக்டர் இந்தியாவில் சேல்ஸ் பண்ணுறாங்க. 2000 பார்த்திங்கன்னா ஃபோர்டு டிராக்டர்ஸ் டோட்டலாக நிறுத்துகிறாங்க. 2000க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா எஸ்கார்ட் பார்த்திங்கன்னா ஃபார்ம் ட்ராக்கு, பவர் ட்ராக்குங்கிற சீரீஸில் பார்த்திங்கன்னா டிராக்டர்ஸ் லான்ச் பண்ணுறாங்க. அப்படி தான் பார்த்திங்கன்னா ஃபார்ம் ட்ராக்கில் 60, ஃபார்ம் ட்ராக்கில் எல்லா மாடல்ஸுமே பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்துச்சுங்க. இந்த ஃபோர்டில் பார்த்திங்கன்னா 976ன்னு சொல்லிட்டு 360 HP டிராக்டர் வரைக்கும் பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் பண்ணாங்க. மாடர்ன் டெக்னாலஜி மற்ற பிராண்டோட காம்படிஷன்னால் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பிராண்டோட டைப் போட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நியூ ஹாலண்டாக பார்த்திங்கன்னா பிராண்டு மாறி நிற்கிதுங்க. ஸோ ஃபோர்டு டிராக்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் குவாலிட்டி, மேக்கு, சீப்பன் அதாவது எக்கனாமிக்காக பார்த்திங்கன்னா டிராக்டர் சேல் பண்ணாங்க. அன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஃபோர்டு, இன்டர்நேஷ்னல் டிராக்டர்ஸு, ஹெச்எம்டி, இந்துஸ்தானி இந்த மாதிரி மாடல் சீரீஸ் டிராக்டர்ஸை தான் பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருந்துச்சுங்க. வேறு மற்ற பிராண்டு எம்என்சி பிராண்டு எதுவுமே இல்லை. டியூட்ஸ் பேரம் பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட ஒரு சில காலகட்டத்துக்கு டிராக்டர் சேல் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 120 HP வரைக்குமே பார்த்திங்கன்னா டியூட்ஸ் பேரு, கிர்லோஸ்கருங்கிற பேரில் பார்த்திங்கன்னா டிராக்டர் சேல் பண்ணாங்க. இப்போ இந்த ஃபோர்டு டிராக்டர் 3600 பார்த்திங்கன்னா இன்றைய அளவுலையுமே பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்தால் ரீகண்டிஷன் செய்யப்பட்டு, எஃப்சி செய்யப்பட்டு கரெக்டாக மெயின்டைன் பண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அந்தளவுக்கு இதோட குவாலிட்டி நல்லா இருக்குங்க. இன்ஜினோட பவராக இருக்கட்டும், இயர் பாக்ஸாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு நல்லா இருக்குங்க. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாடல் பார்த்திங்கன்னா 1992 மாடலுங்க. நான் பிறக்கறதுக்கு முன்னாடி வந்த மாடலுங்க. நான் பிறக்கறதுக்கு ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி வந்த மாடலுங்க. இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா என்னோட 6 வயசு அதிகம் இந்த டிராக்டருக்கு பார்த்திங்கன்னா. இந்த டிராக்டர் பார்த்திங்கன்னா 3600ங்கிறது கிராஸ் ஹெச்பி பார்த்திங்கன்னா 48 ஹெச்பிங்க. அவுட்புட் ஹெச்பி பார்த்திங்கன்னா 45 ஹெச்பிங்க. இதில் பிடிஓ பவர்னு பார்த்தாங்க 40 ஹெச்பி வருதுங்க. ட்ராபர் பவருங்கிறது பார்த்திங்கன்னா இழுவைத்திறன் சார்ந்த பவர் பார்த்திங்கன்னா 34 ஹெச்பி வருதுங்க. 3 சிலிண்டர் இன்ஜினுங்க, 2.9 லிட்ரு ஃபோர்டோட இன்ஜினுங்க. 1710 இன்ஜின் ரேட்டட் ஆர்பிஎத்தோட இந்த டிராக்டர் வருதுங்க. இன்ஜின் நல்லா பக்காவான பர்ஃபார்மன்ஸ் இருக்குங்க. ரா பவர் நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். இந்த ஃபோர்டு மாடல் பேஸ் பண்ணி தான் பார்த்திங்கன்னா நியூ ஹாலண்டில் 3600, 3630 அந்த மாடல்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இன்றைய அளவிலுமே சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இதில் டீசல் டேங்க் பார்த்திங்கன்னா ஸ்டீலில் வருங்க. இன்ஜின் பாருங்கள், இதில் பேட்ரி மேலே ஃபிட் பண்ணுற மாதிரி வருங்க. இவங்க இது ஃபிட் பண்ணல, தனியாக பாக்ஸ் செட் பண்ணிட்டாங்க. இன்ஜின் பார்த்திங்கன்னா மேற்கு நல்லா இருக்குங்க. இன்றைக்குமே பார்த்திங்கன்னா நிறைய பேரால் மெயின்டைன் செய்யப்படுது. ஏர் ஃபில்ட்ரு பார்த்திங்கன்னா இதில் ஆயில் பாத் டைப் ஏர் ஃபில்ட்ரு வருங்க. ஃப்ரண்ட்டு டிசைன் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும்
நீட்டாக இருக்கும். 1975 இந்த டிசைன் வந்து மேக் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதில் வந்து கிராங்க் ஷாஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹைட்ராலிக் பம்ப் கனெக்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குதுங்க. இதில் அப்போவே பார்த்தீங்கன்னா சேஸ் பெட்டுங்க 1992 வந்த மாடல்லையே சேஸ் பெட்டு வந்திருக்கு. இன்றைக்கி இந்தியாவில் இருக்கிற ஒரு சில பிராண்டால் இந்த சேஸ் பெட்டு வந்து ப்ராப்பராக கொடுக்க முடியல. அப்போவே பார்த்தீங்கன்னா கரெக்டாக கொடுத்துருக்குறாங்க இந்த சேஸ் பெட்டு. ஆக்சிலை பொறுத்த வரைக்கும் அட்ஜஸ்டபிள் ஆக்சிலுங்க, நல்லா ஹெவி டியூட்டி ஆக்சில் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதில் டயர் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் 6க்கு 16ங்க, பின்னாடி பார்த்தீங்கன்னா 13 சைஸ் டயர் வந்து வருதுங்க. 13.6க்கு 28. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 600க்கு 16, பின்னாடி பார்த்தீங்கன்னா 13.6க்கு 28ங்க. ஸ்டாண்டர்டாக இது டிராக்டரோட வந்த டயர் சைஸ் அவங்க அப்படியே டயர் சைஸாக மெயின்டைன் பண்ணுறாங்க. சேஸ் பெட் எல்லாமே ஹெவியாக இருக்குங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கிரில்லு கொடுத்துருப்பாங்க வென்டிலேஷனுக்கு. ஹெட்லைட் இருக்குங்க, ஹெட்லைட்டுமே நீட்டாக இருக்கும் பார்க்குறக்கு. ஃபோர்டோட சிம்பிள் இருக்குங்க, லோகோ ஃபோர்டுன்னு சொல்லிட்டு இருக்குங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஏர் ஃபில்ட்ருங்க, ஆயில் பாத் டைப்பு 3 ஸ்டேஜாக வரக்கூடிய ஏர் ஃபில்ட்ருங்க, அதெல்லாம் இருக்கும். ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா இதில் ஆர்டினரி ஸ்டேரிங் வருங்க. அமெரிக்காவில் லான்ச் பண்ணப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து யூகே பேஸ்ட் ப்ராடக்ட்டுங்க, யுனைடெட் கிங்டம் லண்டனோட கம்பெனின்னு பார்த்தாங்க. இது அவங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேரோட பார்ட்னர்ஷிப் போட்டு பார்த்தீங்கன்னா இப்போ அது ஃபோர்டுங்கிற நேமே இல்லாமல் போயிடுச்சுங்க டிராக்டர் இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த டிராக்டரோட பர்ஃபார்மன்ஸு எல்லாமே சூப்பராக இருக்குங்க. அன்றைய காலகட்டத்தில் இருந்த இம்ப்ளிமெண்ட் எல்லாத்தையுமே பக்காவாக கவரேஜ் பண்ணிச்சுங்க. இன்றைய அளவுலையுமே பார்த்திங்கன்னா நிறைய பேர் விதப்புக்கு, ரீப்பருக்கு, ட்ராலி, ஹாலேஜ் யூஸ்க்கு, இதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா இன்றைய அளவுலையுமே நிறைய பேர்த்தால் மெயின்டைன் செய்யப்படக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டுங்க, மாடலுங்க ஃபோர்டு 3600ங்கிறது பார்த்திங்கன்னா. ஸோ பானட் ஓப்பனிங் எல்லாம் இந்த மாதிரி இருக்குங்க. நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் இன்ஜினு, 3 சிலிண்டர் இன்ஜினுங்க. இன்ஜின் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் இன்ஜினில் மைலேஜ், டார்க்கு எல்லாமே பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க இந்த இன்ஜினை பொறுத்த வரைக்கும். அப்போ லான்ச் பண்ணப்போ பார்த்திங்கன்னா வாட்டர் கூல்டு இன்ஜின் தான் லான்ச் பண்ணாங்க 1975 பார்த்திங்கன்னா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபோர்டு டிராக்டரில் தான் ப்ராப்பரான 3 பாயிண்ட் ஹிச் சிஸ்டம் வந்து மார்க்கெட்டில் இன்ட்ரடியூஸ் ஆனதுங்க. 3 பாயிண்ட் ஹிச் வருதுங்க பின்னாடி, அதில் ஹைட்ராலிக் சென்சிங்கு, அந்த ஹிச் சிஸ்டம் இதெல்லாமே ப்ராப்பராக மார்க்கெட்டைஸ் பண்ணது அவங்க தாங்க. ஸோ இன்ஜின் பார்த்திங்கன்னா இப்படி இருக்குங்க. இதில் எக்ஸாஸ்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா கிளாசிக் டிசைனில் இருக்குங்க. மஃப்ளர் எல்லாமே மேலே வச்சு வருங்க, இந்த மாதிரி இருக்கும். இன்ஜின் பாருங்கள், இன்ஜின் ஆயில் ஃபில்ட்ரு பார்த்திங்கன்னா இங்கே இருக்குங்க. டிப்ஸ்டிக் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கும், இதெல்லாமே இருக்குதுங்க. இந்த மாடல்ஸில் பார்த்திங்கன்னா ஃபோர்ட் டிராக்டர்ஸில் ஹைட்ராலிக் பம்பு பார்த்திங்கன்னா இங்கே இருக்குங்க. இப்போ வரக்கூடிய இன்ஜின்ஸில் எல்லாமே பார்த்திங்கன்னா ஹைட்ராலிக் பம்பு இந்த இடத்துல கொடுத்துருக்குறாங்க. பழைய மாடல்ஸ் எல்லாமே ஹைட்ராலிக் பம்பு வித் ஃபில்டரோட செட்டாக மவுண்ட் ஆகிருக்குங்க. இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஆல்டர்னேட்டர் இருக்குங்க, இதெல்லாமே இருக்கும். இன்ஜின் இந்த கேஸ்டிங் வந்து நல்லா ஹெவியாக இருக்குதுங்க, சேஸ் கேஸ்டிங்கு. ஆப்ரேட்டர் ஸ்பேர்ஸ் பார்த்திங்கன்னா செமி பிளாட்ஃபார்மில் கொடுத்துருப்பாங்க. பெடல் ஒர்க் எல்லாமே இது புஷ்பெடல் டைப்லேயே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குங்க. பெடல் ஒர்க் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இருக்குங்க. ஆப்ரேட்டர் சீட்டு எல்லாமே இந்த டிராக்டர் மாடல்ஸ் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க. 8+2ங்கிற மாதிரி கீர் பாக்ஸ் ஆப்ஷனோட வந்துச்சுங்க. ஃபோர்டு டிராக்டரில் உட்காந்தாவே ஒரு தனி சந்தோஷங்க. இன்ஜின் சவுண்டுக்கு தாங்க நிறைய பேர் அடிக்ட்டுங்க. ஃபோர்டில் சேனல் ஆரம்பித்த புதுசில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரிவ்யூ கேட்டிருந்தீங்க. ஃபோர்டில் வந்து 3600 ரிவ்யூ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுக்காக இந்த வீடியோ வந்து டெடிகேட் பண்ணுறேங்க. டிராக்டரோட இன்ஜின் வந்து இந்த மாதிரி இருக்குங்க. டிராக்டர் வந்து காம்பேக்டாகவும் அந்த காலகட்டத்தில் இருந்த எல்லா இம்ப்ளிமெண்ட்டுக்கும் சூட்டபிளாக ஆகிற மாதிரி தான் டிராக்டரோட லென்த்து, அகலம், கிரவுண்ட் கிளியரன்ஸு இதெல்லாமே பார்த்திங்கன்னா டிசைன் பண்ணி கொடுத்துருந்தாங்க.
அடுத்து இந்த டிராக்டரில் ஹைட்ராலிக்ஸு கியர் பாக்ஸ் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க. கியர் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 8+2ங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. கியர் பாக்ஸு ஹைலோ 4 ஃபார்வேர்டு 1 ரிவர்ஸ் அந்த மாதிரி கியர் பாக்ஸ் வந்து இதில் கொடுத்துருந்தாங்க. கியர் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் கியர் பாக்ஸ் வந்து அதில் நல்லா இருக்குங்க. ஸ்லைடிங் மெஸ் கியர் பாக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. கியர் பாக்ஸ் வந்து நல்லா ஃப்ரீயாக எங்கேஜ் ஆகும். ஃபோர்ட் டிராக்டர்ஸில் சென்டர் ஷிஃப்ட் கியர் பாக்ஸோட வந்துச்சுங்க. கியர் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் நல்லா ஹெவி டியூட்டி கியர் பாக்ஸுங்க. பிரேக்ஸ் பார்த்திங்கன்னா இதில் ட்ரம் பிரேக் வருங்க. ஷூ டைப்பில் ட்ரம் பிரேக் வந்து வருங்க. பார்க்கிங் பிரேக்கோடு வருங்க. அப்போவே பார்க்கிங் பிரேக்கோடு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும். கிளச்சு பார்த்திங்கன்னா இதில் சிங்கிள் கிளச் வருங்க. ட்ரை சிங்கிள் கிளச்சு சிங்கிள் பிளேட்டு அந்த மாதிரி கிளச்சு வந்து வருங்க. கிளச் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் இதில் ஹைட்ராலிக்ஸ் பார்த்திங்கன்னா பிசிடிசி லிவர் இருக்குங்க. நம்ம சேனல் வீடியோஸ் பார்த்து நிறைய பேர் வந்து ஹைட்ராலிக் செட்டிங் எல்லாம் பண்ணி யூஸ் பண்ணி ஃபீட்பேக் வந்து சொன்னாங்க. சென்சிங் வந்து இந்த டிராக்டரில் நல்லா வேலை செய்யுது, நல்லா அடிக்குது, எங்களுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க. ஹைட்ராலிக்ஸ் பிசிடிசி லிவர் வச்சு கொடுத்துருக்குறாங்க அப்போவே பார்த்திங்கன்னா. அதுக்கடுத்து பிடிஓ செலெக்ஷன் லிவர் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கும். ஸ்டாண்டர்ட் 540 மட்டும் வருங்க. அதுக்கடுத்து ரியர் ஆக்சில் பார்த்திங்கன்னா இப்போ பார்க்குற ஆக்சில் மாதிரி புல்கீரோ எபிசைக்கிள் ரிடக்ஷனோ கிடையாதுங்க. இது வந்து சிங்கிள் ரிடக்ஷன் ஆக்சில்னு சொல்லுவாங்க. இதே செட்டப் தான் பார்த்திங்கன்னா லாரி டிரான்ஸ்போர்ட்லலாம் வருதுங்க. இது எப்படின்னா டைரெக்டாக கிரவுண்ட் வீல் வந்து பினியன் வீலை சுற்ற வைக்குங்க. அவ்வளோதான் சிங்கிள் ரிடக்ஷன் கான்செப்ட்னு சொல்லுவாங்க இந்த கான்செப்டை பொறுத்த வரைக்குங்க. ஹைட்ராலிக் ஹிட்ச் பார்த்திங்கன்னா கேட்டகரி 2ங்க. 1500 கிலோ லிஃப்டிங் கெப்பாசிட்டி அப்போ லான்ச் பண்ணப்பவே கொடுத்தாங்க. இந்த டிராக்டர் மாடல்ஸில் பார்த்திங்கன்னா ஹெவி டியூட்டி ஹைட்ராலிக் சிஸ்டம். பிரேக் சிஸ்டம் பார்த்திங்கன்னா இங்கே இருக்குங்க. ட்ரம் பிரேக்கு யூனிட்டு பிரேக்கை பொறுத்த வரைக்குங்க. ஆக்சல் நல்லா குவாலிட்டியாக அப்போவே கொடுத்துருக்குறாங்க ஆக்சல் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும். அப்போ இந்த லிஃப்ட் ராட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த டைப்பில் இருக்குங்க. இது நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டேங்க, அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸ்டே பார்த்திங்கன்னா அப்போவே பார் டைப்பில் கொடுத்துருக்குறாங்க. இந்த பால்ஸ் எல்லாம் போட்டு பார்த்திங்கன்னா அப்போவே அந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. சென்சிங்கை பொறுத்த வரைக்கும் இதில் 2 ஹோல்ஸ் வருங்க. சென்சிங் எல்லாமே நல்லா வேலை செய்யும் இந்த ஃபோர்ட் டிராக்டர்ஸில் பார்த்திங்கன்னா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா டிப்பிங் வால்வும் வந்துருங்க உங்களுக்கு. இதெல்லாமே வந்துச்சுங்க. ஸோ இந்த ஃபோர்டு டிராக்டர்ஸ் பற்றி உங்களோட கருத்துக்களை கீழே ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் 1990களியாக இருக்கட்டும் 80களியாக இருக்கட்டும் யாராச்சும் ஃபோர்ட் டிராக்டர் சொந்தமாக வாங்கி இன்னுமே யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டிராக்டர் என்ன ரேட்டுக்கு வாங்கினீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற ஒரு சுவாரஸ்யமான வீடியோ பதிவுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.